அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமா? கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே என்ன செய்வோம்? ரசம் தானே, ரசம் வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு துவரம் பருப்பையும் கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கேன். சாப்பாடு கட்டியாச்சு. மிச்சம் சாப்பாடு இருக்கிறதே நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா மழை நேரம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த ரசம் பருப்புக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா 10 பூண்டு பல்ல தோலோடு நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு கழுவிட்டு தண்ணியில் போட்டேன் இல்லையா, அது கூட கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயிலே பெரட்டி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம டிஃபனுக்கு உண்டான வேலையும் பார்த்துடலாம். டிஃபனுக்கு ராகி சேமியா தான் செய்ய போகிறேன். ராகி சேமியாவில் தண்ணி உப்பும் தெளித்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு ஊறி வந்துடும் 10 நிமிஷத்துலேயே. இட்லி கொப்பரையில் தான் நான் வைக்க போகிறேன். இட்லி தட்டில் துணி போட்டுக்கோங்க. துணி போட்டு இது ஒன்று போல் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சோன்னா 5 நிமிஷத்துலேயே நல்லா ராகி சேமியா வெந்து வந்துடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வெந்து வந்துடும். இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கிறலாம். தட்டிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆகிடும். விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நாட்டு சர்க்கரையும் போட்டு பிரட்டியாச்சு. இதை காலைல சாப்பாட்டுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் பிரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இந்த ரசத்துக்கும் பருப்புக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு வாய் சோறுக்கு ஒரு கை உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதேமாரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு கடைஞ்ச ரசம், உருளைக்கிழங்கு, காலைல டிஃபனுக்கு ராகி சேமியா. அப்புறம் நம்ம சேனலில் பூண்டு குழம்பு ரெசிபி, மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெசிபி எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க.